காலேஜ்ல சேர்ந்து டாக்டருக்கு பயங்கரமா படிக்கிறான்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆமா மாப்ள. அவங்க படிக்கிற லட்சணத்தை நீங்க பாத்தீங்களா மாப்ள? பாரு, அவங்க எம்பிட்டு சிறப்பா படிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? உன் தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிற லட்சணம் இதுல இருந்தே தெரியல. அவ காலேஜ்ல சேர்ந்துட்டா டாக்டருக்கு படிக்கிறான்னு நல்லா பெருமைப்படுங்க. எறா வண்டிய மாப்ள. ஆனா அவனை சும்மா விட மாட்டோம் சார். இப்பவும் அவன் எங்க வேலையை முடிச்சுட்டாருன்னு சொல்றதாலதான் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம். இதுல ஏதாவது ஏடா கூட பண்ணான்னு வைங்க, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்காம விடவே மாட்டேன். ராஜாங்கத்தோட சம்பந்தின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கினானா? அந்த ஆள் பேர் என்ன, செல்லப்பாண்டியா? ஆமா சார். அவனை உங்களுக்கு தெரியுமா? அப்ப பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. செல்லப்பாண்டி இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கானா அவன்? சார், நான் ஒருத்த மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர்கிட்ட அமைச்சர் பேரை சொல்லி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கான் சார். செல்லப்பாண்டி ராஜாங்கத்தோட பேரை சொல்லி பணம் வாங்கினானா? அப்போ ஊர் மக்களை கூட்டிட்டு போய் அமைச்சர் ராஜாங்க ஒரு சம்பந்தி மூலியமா லஞ்சம் வாங்குறாரு சொல்லி நிரூபிச்சா அந்த ராஜாங்கத்தை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குவாங்க. கட்சிக்கு அவப்பேர் உண்டாக்கிட்டாருன்னு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து பேசுறியா? மறுபடியும் பெரியவரை கொலை பண்ண திட்டம் போட்டு முட்டாள்தனமான வேலையை பண்ணிடாத. வேண்டாம் போஸ். ஐயோ, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படி எதுவும் பண்ணிவிடாத. இந்த தடவை கொலை முயற்சி இல்லம்மா, இது வேற விஷயம். அது என்ன வேற விஷயம்? என்னடா பண்ண போற? அதை இப்ப உங்ககிட்ட சொன்னா சரியா இருக்காது. நான் அதை முடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்பதான் நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும். நடக்கட்டுமா? டே டே டே, போஸ் போஸ். ஐயோ, இப்ப எதுக்கு இவன் இங்க வரேன்னு சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வா தமிழு, ஆ? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? ஆமா பத்தா.